மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. செல்ஃப் டாக். இந்த செல்ஃப் டாக் அப்படின்ற விஷயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இல்லை நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. பட் இது ரொம்ப சூப்பரான விஷயம், ஒரு வேறு லெவலான விஷயம். நான் பண்ணுவேன், நான் ரெகுலராக பண்ணுவேன். எனக்கே தெரியாமல் எனக்கு ஹேபிட்டான ஒரு விஷயம் செல்ஃப் டாக். நிறைய பேர் சொல்லிவிடுவோம், நான் பிஸியாக இருக்கேன், நான் எங்கே என்னோட பேசிக்கிறது, இல்லை என்னோடையே நான் பேசிக்கினா என்னை மென்டலுன்னு நினைப்பாங்க, என்னை பைத்தியம் முடிச்சிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லார்ட்டையும் பேசுகிறதுல அக்கறை காட்டுற நீங்கள் உங்கள் கூட பேசுகிறதுல அக்கறை காட்டணும்ல. ஓகே, ஃபைன். செல்ஃப் டாக் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வரப்போ நீங்கள் உங்ககிட்டயே பேசிக்கிறீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் உங்ககிட்டயே ஒரு விஷயத்தை இன்ஸ்டில் பண்ணுறீங்க. அதாவது வாய் வார்த்தை மூலயமா நீங்கள் ஒரு விஷயத்த அடிக்கடி உங்ககிட்ட சொல்கிறப்பையும், இல்லைனா சில நம்ம என்ன ப்ராசஸ் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு, இல்லைனா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை வாட் இஸ் யுவர் எமோஷ்னல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறப்ப யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக இல்லை லைட்டாக யோசிக்கலாமா, அது எல்லாமே உங்களுக்கு தோணும். செல்ஃப் டாக் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம மோஸ்ட்லி செல்ஃப் டாக் பண்ண மாட்டோம். இந்த லைட்டாக சோகமாக இருப்போம்ல, அப்போ நீங்கள் உங்ககிட்டயே சொல்லுங்களேன், மிரரை பார்த்து, இல்லை நீங்களே சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே, இப்போது இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே அப்படின்னு. நான் கூட எப்போயுமே ரொம்ப ஒரு மாதிரி எதுக்காவது சேடாக இருப்போம்ல, அந்த மாதிரி எதாக இருந்தேன்னா இட்ஸ் ஓகே விடு அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன். இட்ஸ் ஓகே விடுன்னு நானே என்கிட்ட சொல்லிப்பேன். அந்த மாதிரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, செரெனிட்டி அப்படின்னு சொல்லுவேன், சாலிட்யூட் அப்படின்னு சொல்லுவேன். என்னது செல்ஃப் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன். அண்ட் நான் அழகாக ட்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நான் மற்றவங்க என்னை ஏய் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, இன்னைக்கு நீ பார்க்க நல்லா இருக்கே, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறத நான் அவாய்ட் பண்ணிவிட்டு மிரரை பார்த்து நிஜமாலே எப்பையும் விட ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ, எப்பையும் விட ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அழகான ஸ்மைல் ஃப்ரம் த டீப் டவுன் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் அழகான ட்ரெஸ் இதெல்லாம் நான் என்னையே வச்சுருக்கேன் அண்ட் ஐ எம் வேரிங் இட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் தான் என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். மற்றவங்க நீ நல்லா இருக்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேன். ஸோ மிரரை பார்த்து ஏய் அழகாக இருக்க, நீ இன்னைக்கு சூப்பராக இருக்க, என் கண்ணே பற்றம் போல் அப்படிலாம் சொல்லுவேன். அண்டு என்ன சொல்கிறது, மிரர் கிட்ட போய் ஒரு ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவேன். இதுக்கு மேலே சொன்னால் என்னடா இது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்க, நீ இன்னைக்கு செம்ம க்யூட்டு அப்படிலாம் நானே என்னை பார்த்து சொல்லிப்பேன். ஸோ நம்ம ஒரு விஷயம் நமக்குள்ளே இன்ஸ்டில் பண்ணுறோம்ல, இது நம்மளோட கான்ஃபிடென்ஸையும் பூஸ்ட் பண்ணும். அண்ட் நம்மளை பற்றி ஆக்சுவலி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வெளியிலையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு பயமாக இருக்குன்னு நீங்கள் உள்ளே நினச்சிங்கன்னு வைங்களேன், அதுதான் உங்கள் ஃபேஸ்லேயும் சரி உங்களோட பாடி லாங்குவேஜையும் நீங்கள் அதுதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான். நான் எப்பயுமே நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கேயாவது நடக்கிறேன் இல்லை எங்கேயா போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போல்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே போவேன். ஓகேவா? நான் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நல்லா ஸ்ட்ராங்காக ஐம் குட் டு கோ அப்படின்னு நினச்சிட்டு போவேன். அண்ட் பார்க்குற எல்லாருக்குமே அதுதான் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, நீ பார்க்க ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன நம்மளை நினைக்கிறோமோ அதுதான் மற்றவங்களையும் என்ன சொல்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நம்மளை பற்றி நினைக்க மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கறது அப்படி தான். ஸோ அதுதான் அவங்களுக்கும் போகும். அண்ட் செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். நீங்கள் நீ கரெக்டாக பண்ணிகிட்ருக்க, நீ இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவ, உன்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸாக மாறும். அண்ட் ஹார்ட் ஒர்க். நான் இன்னொரு விஷயம் நான் ஏதாவது ஒரு பர்டிகுலரான கோலுக்காக எய்ம் பண்ணுறப்ப சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் டிசர்வ்ஸ் எவ்ரி திங், ஹார்ட் ஒர்க்கர் நெவர் ஃபெயில்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க்கர் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன், நீ ஒர்க் பண்ணுற கண்டிப்பாக இதுக்கான இது பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ செல்ஃப் டாக் ஒரு ரியலைசேஷனாக, லாவி இதை நீ பண்ண, இனிமேல் நீ பண்ணாத. ஓகேவா? நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல, சரி நம்ம அடுத்த தடவைலேருந்து நம்ம பேச வேணாம் அப்படி சொல்லி நானே எனக்கு சொல்லிப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப ஈஸிலி நம்மளோட மைண்ட் கேஸ் பண்ணிக்கும். அண்ட் சில விஷயம் நம்ம மைண்டுக்கும் என்ன சொல்கிறது, நம்ம பிரெயினுக்கு அது தப்புன்னு தோணும், ஹார்ட்டுக்கு கரெக்டுன்னு தோணும்ல. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம செல்ஃப் டாக் மூலயமா மாற்றலாம். இப்போ அம்மா என்னை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹார்ட் என்ன சொல்லும், வலிக்கும், கஷ்டமாக இருக்கும்ல. பட் பிரெயின் சொல்லும், அம்மா சரியான விஷயத்துக்காக தான் நம்மளை திட்டினாங்கன்னு. அப்போ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுன்னா அப்படியே இந்த செல்ஃப் டாக் மூலயமா தான்.
நீ பாரு லாவி, நீ வந்து ஒரு விஷயத்துக்காக பண்ண, பட் நீ இதை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ, சத்தமாக பேசியிருக்க வேணாமோ, பட் ஆனால் ஓகே, உன்னோட ஃபீலிங்ஸும் தப்பு இல்லை, பட் நம்ம அடுத்த தடவை வந்து இப்படி பண்ணலாம், அம்மாவையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம செல்ஃப் டாக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ நம்மளோட சைக்காலஜியை நம்ம தான் அலைன் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்மளை விட பெட்டராக யாராலையுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் செல்ஃப் டாக் நிறைய பண்ணுங்கள், நீங்கள் நிறைய பேசிக்கோங்க உங்ககிட்ட. ஐ திங்க் தட் வில் ட்ரூலி ஹெல்ப். அண்ட் அஃபர்மேஷன்ஸும் அப்படி தான், நீங்கள் உங்ககிட்ட நிறைய அஃபர்ம் பண்ணுறப்ப இது எல்லாமே அலைன் ஆகி பாசிட்டிவிட்டிக்கு தான் லீட் பண்ணும். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துறாதீங்க. அண்ட் நிறைய செல்ஃப் டாக் பண்ணுங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்கள் நீங்கள் போயிட்டுருக்க பார்த்து நினச்சி செல்ஃப் டாக் பண்ணி பாசிட்டிவாக இருங்க. பாய் பாய்.